அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கணுன்ட்டு எல்லாம் உள்ள ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் என்னென்னா, அளவில்லாத பணம். மாதம் மாதம் டிவிடெண்ட் பெற்று செல்வந்தராகலாம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு மிக முக்கியமானது ஒன்று என்னென்னா, நீங்கள் செல்வந்தராகணும்னா ஒரு 5 வழிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிச்சு ஆகணும். அதில் அப்படியே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வழிமுறை ஆடம்பரம் கூடாது. நீங்கள் சிக்கனமாக இருங்க, ஆனால் கருமையாக இருக்க வேணாம். அதே சமயத்தில் தேவையான செலவை, குடும்ப செலவுகளை பண்ணுங்கள். தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொண்டு அதை சேமிப்பை முதலீடாக மாற்ற மட்டும்தான் நீங்கள் செல்வந்தராக முடியும். அதை புரிஞ்சுங்க. ரெண்டாவது பணத்தை உழைக்க வைங்க. பணம் உங்களுக்கோசரம் உழைக்கணும். அது எப்படி? கண்டிப்பாக முடியும். நீங்கள் ஒரு மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதில் 10% 20% வரைக்கும் சேமிங்க. அந்த சேமிப்பை பணத்தை முதலீடாக பண்ணுங்கள். முதலீடாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் 5 வழிகளை. முதலாவது வழி மியூச்சுவல் ஃபண்டு, ஷேரு, கோல்டு, அதுக்கடுத்து ரியல் எஸ்டேட்டு, அதுக்கடுத்தது எஃப்டி, ஆர்டி, போஸ்ட் ஆஃபீஸ், பிஎஃப். எப்படி? அதே சமயத்தில் இப்போ ஒரு சிலர் முணுமுணுப்பீங்க, நான் ஒரு 10,000 தான் சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன், நான் எப்படி சேமிக்க முடியும், என்னுடைய குடும்ப செலவுக்கே சரியாயிடுமே அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு ஒரு வழி இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 500 ரூபா சேமிங்க. 500 ரூபாயை மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்கன்னா 15 வருஷத்தில் அது 3,30,000 ரூபா வரும். உங்களுடைய தேவைகளை அது கண்டிப்பாக பூர்த்தி செய்யும். மேலும் மேலும் கொஞ்சம் அதிக வருமானத்தை அதிகப்படுத்த முயற்சி பண்ணுங்கள். அந்த முயற்சி உங்கள் சுற்றி உங்கள் சூழ்நிலையிலே இருக்குது. அதனால் உங்கள் வருமானத்தை பெருக்கிறதுக்கு உண்டான இதை நீங்கள் முடிவு பண்ணி அதை செயலில் இறங்கினா உங்கள் வருமானத்தை பெருக்கிக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் என்னென்னா, முக்கியமாக நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். 3வது பாயிண்ட் வாயை திறக்காதீங்க. எப்பயுமே வாயவே திறக்கக்கூடாது. உங்கள் இலக்கை ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டீங்க. நீங்கள் 2 வருஷத்தில் இவ்வளோ செல்வந்தராக போகிறீங்கன்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு 10 வருஷத்தில் இவ்வளோ செல்வந்தராக போகிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ அதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யார்கிட்டையுமே மூச்சை விடக்கூடாது. அந்த மூச்சு விடாமல் இருக்கும்போது தான் உங்களுக்கு எதிர்ப்பு வராது. நீங்கள் பாட்டு செயல்பட்டுகிட்டே இருக்கலாம். ஏதோ அப்படியே நான் போயிட்டுருக்குது, சுமாராக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக பேசிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இலக்கை நோக்கி நீங்கள் வாயை திறக்காமல் செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் செயல்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரபஞ்சமும் உதவி செய்யும், உங்களுக்கு பிடிச்ச கடவுளும் உதவி செய்வார். அல்லது இயற்கையே, நீங்கள் கடவுள் பிடிக்காதவங்களுக்கு இயற்கை உதவி செய்யும். ஏன்னா இயற்கைங்கிறது ஒன்று இருக்குங்கிறத புரிஞ்சுங்க. 4வது பாயிண்ட் மகாநதி போல் இருங்க. அதாவது மகாநதி எப்படி இருக்குது? தெளிந்த நீரோட போல் அப்படியே போயிட்டே இருக்குது. அது எதாவது பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மாதிரி மகாநதி மாதிரி நம்ம அழகாக இருக்கணும். ஏன்னா அது ஓடிக்கிட்டே இருக்குது. அது மாதிரி தான் நாமளும் ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம நம்ம அழகாக காட்சியளிப்போம், நம்ம செல்வந்தராக இருப்போம், நம்மளுக்கு எந்த குறையும் இருக்காது, நிம்மதியாக தூங்கலாம், மன நிம்மதியோடு இருக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. 5வது பாயிண்ட் நீங்கள் முன்னுக்கு வரணுன்னா ஒரு 3 குணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதை அந்த திறமையை வளர்த்துக்கணும். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, உழைப்பு. இந்த 3 குணங்களும் இருந்தால் மட்டுமே நீங்கள் செல்வந்தராக முடியும். நீங்கள் எப்பப்போ உங்கள் தொழிலில் தோற்றுருக்கீங்களோ, எப்பப்போ உங்கள் துறையில் தோற்றுருக்கீங்களோ அப்போ பாருங்கள், இந்த 3 குணத்தில் ஒரு குணத்தை நீங்கள் இழந்திருப்பீங்க. அதனால் இந்த ஃபஸ்ட்டு விடாமுயற்சி தான். நீங்கள் ஒரு இலக்கை ஃபார்ம் பண்ணி நீங்கள் உழைக்க ஆரம்பிக்கும் போது, முயற்சி பண்ணும் போது உழைக்க ஆரம்பிக்கிறீங்க, சிறு சிறு வெற்றி வரும், தன்னம்பிக்கை தானாக வந்துடும். இந்த 3 பின்னி பிணைஞ்சு நீங்கள் பாட்டும் போயிட்டே இருக்கும், நீங்கள் செல்வந்தராகிடுவீங்க. அதுக்கடுத்தது செய்யக்கூடாத தவறுகள், அதையும் புரிஞ்சுக்கிங்க. ஒரு 5 செய்யவே செய்யக்கூடாது. இதை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் செல்வந்தராக முடியும். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி போடுறது. இன்றைய முடிவெடுங்க, அதை தள்ளியப்படாதீங்க. எதையுமே பாசிட்டிவாக நினைங்க, டக்கு டக்கு டக்குன்னு உடனே செய்யுங்க. அதை தள்ளி போடும்போது உங்களுடைய வெற்றி அதுவும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். நீங்கள் செல்வந்தராகக்கூடிய தருணங்களும் தள்ளி போயிட்டுருக்கோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 2வது நேரத்தை ஒவ்வொரு நாளும் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துங்க. அது எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துறது? நைட்டு நீங்கள் படுக்க போகும்போது நாளைக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை ஒரு துண்டு சீட்டில் எழுதிங்க. ஒரு 5 வேலையோ 10 வேலையோ
நேராக ஒரு பேண்ட் பாக்கெட்லையோ ஷர்ட் பாக்கெட்லேயோ உள்ளார வச்சுருங்க. காலையில் ஏஞ்சோன்னா மடன்னு ரொட்டீன் ஒர்க்கும் பார்த்துங்க, அந்த துண்டு சீட்டில் இருக்க ஒர்க்கையும் முடிச்சிங்க. அதை வந்து அன்னைக்கு மறுநாள் வந்து செஞ்சு முடிச்சிருக்கணும். அப்படி ஒரு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி பாருங்கள், நீங்கள் வெகு விரைவில் செல்வந்தர் ஆகிடுவீங்க. மூணாவது பாயிண்ட் வந்து கோடீஸ்வரர்கள் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வன்முறைக்கு போக மாட்டாங்க. யாராவது ஒரு பணக்காரங்களோ செல்வந்தர்களோ போய் ரோட்டில் நின்று சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? அல்லது கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணி அது இதை பேசி இதை மாதிரி பண்ணி பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து செயல்பாடுகளில் தான் தீவிரமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வன்முறைக்கோ அல்லது கோபப்படவோ ஒரு தகராறுக்கோ போய் காலத்தை விரயம் பண்ண மாட்டாங்க, பணத்தையும் விரயம் பண்ண மாட்டாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாலாவது பாயிண்ட் வந்து பூஜ்ஜியம் எதிர்கொள்ளல். இப்போ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வந்து உங்களை வந்து ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ உங்களை கோவப்பட வைக்கணும் அப்படின்ட்டு உங்களை கோவப்பட வைக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணால் அப்போ பூஜ்ஜியம் எதிர்கொள்ளலை கடைப்பிடிக்கணும். அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அல்லது அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடணும். அந்தாண்ட போயிட்டு கோபம் அடக்க முடியாத கோபம் வரும். அப்போ வந்து அந்த சுலோகத்தை உங்கள் பிடிச்ச கடவுளுடைய உதவியுடன் அப்படின்ட்டு உங்கள் சுலோகத்தை ஒரு 10 முறை சொன்னீங்கன்னா அந்த கோபம்லாம் காணாமல் போயிடும். நீங்கள் பாட்டு செயலில் இறங்கிடுவீங்க. நீங்கள் சீக்கிரம் செல்வந்தர் ஆகிடுவீங்க. 5வது பாயிண்ட் வந்து நாம் வந்து எப்பயுமே தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது. இன்றைக்கி வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்கிறவங்க ஒரு செல்வந்தராக இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எந்த தோல்வி பார்த்தாலும் பயப்பட மாட்டாங்க. அந்த தோல்வி நடந்த மாதிரியே உங்கள்கிட்ட காமிச்சிக்க மாட்டாங்க. என்னப்பா இப்படி ஃபெயிலியர் ஆகிட்டியாமே அப்படின்னு அந்த செல்வந்தர்கிட்ட போய் கேளுங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சிரிச்சுட்டே போயிட்டே இருப்பாங்க. அதனால் தோல்வியை கண்டு என்னைக்கு பயந்தீங்கனாலும் நீங்கள் செல்வந்தராக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இந்த 5 வழிமுறைகளும் மேற்கொண்ட 5 வழிமுறைகளையும் கடைபிடிங்க. இந்த கீழ்கண்ட அந்த 5 வழிமுறைகளையும் செய்யாதீங்க, நீங்கள் சீக்கிரம் செல்வந்தர் ஆகிடுவீங்க. அதே மாதிரி இப்போ டாபிக் போயிடுவோம். நம்ம இப்போ 10வது பார்க்கக்கூடிய ஷேர் வந்து டாக்டர் ரெட்டி. இது ஒரு ஃபார்மா கம்பெனி. இது எல்லாத்துக்கும் பரிச்சயமான கம்பெனி, நம்ம நீண்ட காலமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இது வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 1,06,810 கோடி. ஃபேஸ் வேல்யூ வந்து 5 ரூபா. புக் வேல்யூ வந்து 1693. புக் வேல்யூ நல்லாவே இருக்குது. எதிர்காலத்தில் இது ஸ்ப்ளிட் பண்ண வாய்ப்பு இருக்குது. 5 ரூபாங்கிறது ஸ்ப்ளிட் பண்ண வாய்ப்பு இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0.63%. இது இன்னும் ஏறும். செக்டார் பி வந்து 40.89. ஷேர் பி வந்து 19.15. இது ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இது வந்து ஏறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கடன் வந்து 0.06%, மிக குறைவு தான். 2020 இதை பார்த்தீங்கன்னா 0.11 இருந்தது. இப்போ வந்து 0.06க்கு வந்துருச்சு. 20 இயர்ஸ் ரெவன்யூ வந்து ஏறுமுகத்தில் இருக்குது. 2020 17,517 கோடி. இது 2024 28,000 கோடி. ஏறக்குறைய 2 மடங்கு ஆயிடுச்சு. நெட் ப்ராஃபிட் வந்து 2020 1969 கோடி. 2024 5,563 கோடி. ஏறக்குறைய 3 மடங்கு ஆயிடுச்சு. இது நல்ல சிக்னல் ஷேர் ஏறுறதுக்கு. ப்ரொமோட்டர் வந்து 26.65%. எஃப்ஐஐ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 29.13%. டிஐஐ மியூச்சுவல் ஃபண்ட் அந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் 33.66. அதனால் பரவாயில்ல. போனஸ் வந்து 1:1. இது வரைக்கும் ஒரு 4 முறை போனஸ் கொடுத்துருக்காங்க. எனவே எதிர்காலத்தில் போனஸ் கொடுப்பாங்க. இது ஸ்ப்ளிட் பண்ணவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் டாக்டர் ரெட்டி ஷேரை நான் வந்து 4,560க்கு வாங்கினேன். 5/11/2023 தான் வாங்கினேன். இப்போ வந்து கம்மி தான், ஒரு 7 மாதம் தான் ஆகுது. அதன் பிறகு ஒரே ஒரு டிவிடெண்ட் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். 11/7/2023 40 ரூபா வாங்கியிருக்கேன். அதனால் இது நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்டாக்குங்கிறத புரிஞ்சுங்க. ஏன்னா ஃபார்மா கம்பெனிலையும் நம்மளுக்கு ஷேர் இருக்கணும். அதனால் இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். இது முக்கியமாக வந்து செக்டார் பியோட ஷேர் பியும் மிக குறைவாக உள்ளது. செக்டார் பி வந்து 40.89, ஷேர் பி வந்து 19.15. அதனால தான் நம்ம மார்க்கெட்டில் ஜீனியஸாக இருக்கிற ஆனந்த் ஸ்ரீனிவாசோட டாக்டர் ரெட்டி ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அதே மாதிரி இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு நிறையா தருணங்கள் இருக்குது. அதை மென்மேலும் வளர்த்துக்கணுன்னா என்னுடைய பழைய காணொலிலாம் பாருங்கள். நிறையா நண்பர்கள் வந்து ஸ்க்ரீனர் எப்படி பயன்படுத்துறது, ஃபண்டமெண்டலில் பார்க்குறது அப்படின்னா ஸ்க்ரீனரில் போய்ட்டு நீங்கள் அந்த ஷேரை, அதாவது கூகுளில் போய்ட்டு ஸ்க்ரீனரில் போய்ட்டு ஸ்டாக் நேமை நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஒரே பேஜ்லேயே எல்லாமே வந்துடும். ஈஸியாக ஒன்று ஒன்று நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஒவ்வொரு ஷேர்லையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்களே கற்றுக்க முடியும். நீங்கள் கற்றுக்கிட்டு நல்ல ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபண்டமெண்டலான ஷேரில் நீண்ட காலம் பொறுத்துருங்க. கண்டிப்பாக நீங்கள் செல்வந்தராகிடுவீங்க. நன்றி, வணக்கம்.